இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, ஆடுகளுக்கு வந்துட்டு சிட்டி சைடில் வந்துட்டு ஆடு வந்துட்டு எப்படி வளர்க்குறது, இந்த மாதிரி சென்னை சிட்டியில், இந்த மாதிரி வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மதுரையில் இருக்கிறவங்களாம் எனக்கு வந்துட்டு கேட்டாங்க, சிட்டி சைடில் ப்ரோ எப்படி ப்ரோ ஆடு வளர்க்குறது, அதை பற்றி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க, அந்த மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அதுக்கான வீடியோ தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் எடுத்த வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறது மூலிமா வந்துட்டு ஒரு சில உங்களுக்கு ஐடியா மட்டும் கிடைக்கும். அந்த ஐடியா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஒரு சில ஐடியா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சைடில் வளர்க்குறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இப்போ நம்ம சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூஸ் அடிச்சு வந்து அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அடுத்த பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிக்குள்ளே ஆடு வளர்க்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஆடு வளர்க்குறதுக்கும் கிராமப்புறத்தில் ஆடு வளர்க்குறதுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ சிட்டி சைடில் நீங்கள் ஆடு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் அந்த பற்றாக்கும் நோய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் கம்பேரிங் டு தட் வில்லேஜ் சைடு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வில்லேஜ் சைடு வளர்க்குறத விட நம்ம சிட்டி சைடில் வளர்க்குற ஆடுகளுக்கு நோய் வந்துட்டு கம்மியாக தான் வரும். அதிகமாக வந்துட்டு உடல்நிலை கோளாறுகள்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு பார்த்தா நடந்து போகிறது, இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு அது வந்துட்டு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். நம்ம வந்துட்டு வில்லேஜ் சைடில் ஒரே இடத்துல கட்டி போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நல்லாவே வந்துட்டு அதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. இன்கேஸ் வந்துட்டு ப்ரோ நான் சிட்டி சைடில் வளர்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ, நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இப்போ அதுக்கு முதல்ல தீவனங்கள்லாம் எப்படி நீங்கள் கொடுக்குறதுன்னு நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வண்டி இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ வண்டியில் போய்ட்டு பக்கத்தில் நியரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா, காய்கறி மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு சொல்லி வச்சுருங்க. அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலிஃப்ளவர் தழை, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோசு தழை, இந்த மாதிரி வந்துட்டு தழைகள்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சீசன் டைமில் வந்துட்டு பலாத்தோல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில உங்களுக்கு நியரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கடையில் போய்ட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு காசு கேட்பாங்க, ஒரு சிலவங்க வந்துட்டு காசு கேட்க மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கடைகளோட பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வண்டியில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு மூட்டை கணக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் தழைலாம் வந்துட்டு செதுக்கி வச்சு ஒரு மூட்டையில் அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த மூட்டையிலேருந்து நம்ம வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சிலவங்க வந்துட்டு எனக்கு குப்பியாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு 150 குத்திட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு ஆடுகளை கொடுக்கலாம். ஆனால் இது கம்பேரிங் டு தட் நார்மலாக நீங்கள் தீவனம் கொடுக்குறத விட ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். முட்டைக்கோஸ் அந்த மாதிரிலாம் போகிறது வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தீவனங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 150 ரூபா இல்லை 200 அந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கும். தட்டு இந்த மாதிரி தீவன தட்டு வந்துட்டு கட்டாகவே விற்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் தீவனங்கள் கொடுக்குறது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா அந்த புண்ணாக்கு தனி இது மாதிரி வைக்கிறதா நீங்கள் வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ 6 மாதத்துலேருந்து ஒரு கிடாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறத விட இது வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதை நான் சொல்லிட்டேன், இது வந்துட்டு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஆடு நீங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லி வந்துட்டு காலைல திறந்து அப்படின்னு அது மட்டும் போயிட்டு வந்துடும். இது வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தின்னுட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு ஆடு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். அண்டு ரெண்டாவது வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நிறைய பேருக்கு ரெண்டாவது வந்துட்டு இதில் வர ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வந்துட்டு நம்ம கூடவே வந்து வச்சுக்கலாம் ஆடை. அதாவது 6 மாதம் 1 வருஷம்லாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு வில்லேஜ் சிட்டி சைடில் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. மேக்ஸிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஆடை வந்துட்டு நம்ம கூட வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளவே வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணிடுற மாதிரி இருக்கும். சேல் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு பெனிஃபிட், இல்லைனா பெனிஃபிட் இல்லை. என்ன ப்ரோ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம் இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே ஓப்பன் பிளேஸில் தான் நீங்கள் வந்துட்டு சிட்டி சைடில் வளர்த்துட்ருப்பீங்க. அப்படின்னு இருக்கும்போது 6 மாதம் இல்லை 6-7-8 மாதத்தில் வந்து இந்த கெடா வந்துட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு மற்ற கெடாக்கள் கூட வந்துட்டு ஏரியா மாறி வேறு ஏரியாவுக்கு போயிடும். ஏன்னா இப்போ ஃபீமேல் கோட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கூடவே வந்துட்டு வேறு கோட்டு, அதாவது பொட்டாடு கூட வந்துட்டு வேறு ஏரியாக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துட்டு நிறைய வருதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு கேட்கும்போது அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆடுலாம் நான் வந்துட்டு இழந்திருக்கேன் ப்ரோ, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா 1 இயர் இல்லை 6-7-8 மாதத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விற்க பாருங்கள், விற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்துட்டு விற்றுற மாதிரி வந்துட்டு பாருங்கள். ஏன்னா அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பராமரிப்பு செலவு மிச்சம், எல்லாமே மிச்சம். ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு விற்றுருங்க. இப்போ நம்ம சொல்கிற டயட் பிளானில் நம்ம அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். 7-8 மாதம் 1 இயரில் சேல் பண்ணுற மாதிரி. இருந்தாலும் சிட்டி சைடில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஆடுகளுக்கு
இடத்துல கட்டி போடுறீங்க, ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆட்டு புழுக்கை இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வில்லேஜ் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எருவாக வந்துட்டு மாற்றிடும், ஒரு இடத்துல நம்ம கொட்டி வச்சு அது மக்கின பிறகு எடுத்து வந்து நம்ம லேண்டில் வந்துட்டு அதை வந்துட்டு இது யூஸ் பண்ணிப்போம். பட் இங்கே என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆடுகளை வந்துட்டு நீங்கள் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆடுகளை நீங்கள் கட்டி வைக்கும்போது வந்துட்டு அந்த புழுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு கூட்டியாக காய வச்சு ஒரு சிமெண்ட் ஒரு பையில் ஒரு சாக்கு பையில் அள்ளி வச்சிங்க அப்படின்னா இதை வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இது வந்துட்டு மதிப்பு கூட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அந்த இடத்துலேயே வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம், நீங்கள் சிட்டிலேயே வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா நிறைய வந்துட்டு தென்னந்தோப்பு வச்சுருக்கோங்க, மாந்தோப்பு வச்சுருக்கோம், இந்த மாதிரி மரத்தோப்பு வச்சுருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே டேரெக்டாகவே வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு மூட்டை வந்துட்டு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி வாங்கிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தென்னந்தோப்புக்கு அவங்க சைடில் அந்த உரத்தை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய 100-200 தேங்காய் வந்துட்டு காய்க்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். இதை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி வந்துட்டு இங்கே இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்கு எல்லாருமே சேர்த்து காய வச்சு ஒரு பையில் மூட்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டாண்டியே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வீட்டாண்டியே வந்துட்டு கொடுத்துட்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா சந்தைக்கு போனோம் அப்படின்னா வச்சுங்க, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்படி இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வந்துட்டு வீட்டாண்டியே வந்துட்டு சேல் ஆகிடும் சிட்டி சைடில் இருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா பக்கத்தில் நியரில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு ஆடை வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ இது உங்களுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் கண்டிஷன். ஓகேங்களா? உங்களுடைய மைண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் வந்துட்டு இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இன்கேஸ் வந்து சிட்டி சைடில் நீங்கள் புதுசாக இந்த பிஸ்னஸுக்கு வரீங்க அப்படின்னா நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 2 ஆடு முதல்ல வாங்கி வந்துட்டு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கட்டி போடாதீங்க, அது வந்துட்டு விடுங்க. அந்த தெரு ஃபுல்லாமே அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த ஒரு கடையில் போயிட்டு பேசி அந்த கடைகளில் வந்துட்டு இந்த மாதிரி தீவனங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேஸ்ட்டானது மீந்து போனது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எதனா எடுத்து வந்து நீங்கள் கொடுக்குறது மூலிமா ஆடு இன்னமும் நல்லாவே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆடுகளை நீங்கள் வந்துட்டு பராமரிக்கிற விதத்தில் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆடுகளை வந்துட்டு இங்கே வந்துட்டு நாய் வந்து கடிக்கிறதோ இல்லை வந்துட்டு ஒழிஞ்சு போகிறதோ இந்த மாதிரி அது வந்துட்டு இருக்காது. மேக்ஸிமம் இது நீங்கள் இருக்காது. வில்லேஜ் சைடில் மாதிரி இங்கே வந்துட்டு பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்து ஆடை வளர்க்குற மாதிரியான இருக்கும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு பெனிஃபிட் தான். சிட்டி சைடில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு மார்க்கெட்டிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். இருந்த இடத்துலேயே வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, பக்கத்துலேயே வாங்கிப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். கம்பேரிங் டு த வில்லேஜ் சைடில் வளர்க்குறத விட இது உங்களுக்கு கம்மியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ். அதேமாதிரி நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும்போது நோய் தாக்குதலும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். வில்லேஜ் சைடில் வில்லேஜ் சைடில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் ஒர்க்கிங் டேவாக இருக்கும் அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல். பட் சிட்டி சைடில் 24 ஹவர்ஸுமே 24/7 வந்துட்டு ஒர்க்கிங் டேயில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் இந்த ஆடுகளுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்கள் வந்துட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிக்க முடியும். இது ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? அதேமாதிரி நியர்லேயே இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோய் தாக்குச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிக்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடு வளர்க்குறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா தீவனங்கள் வந்துட்டு பசுந்தீவனம் அந்த தீவனம் இந்த தீவனம் நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. வில்லேஜ் சைட்லேருந்து பசுந்தீவனம்லாம் கொடுக்கணுமே. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. நீங்கள் அவுத்து விட்டிங்கன்னா அதுவே அதுக்கு தேவையானது பொறுக்கிக்கும். ஓகேங்களா? அதுவே அதுக்கு தேவையானது சாப்பிட்ரும். என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ளஸ்ங்கிறது தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த சிட்டி சைடில் வளர்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஒரு 2 ஆடு வாங்கி நீங்கள் வீட்டாண்டி கட்டி போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கடையில் பேசி நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வளர்க்குறது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இது வந்துட்டு என்னுடைய ஐடியா. இது வந்துட்டு நான் ஒரு சில இடத்துல அனலைஸ் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நான் வந்துட்டு சொன்னேன். இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது என்னுடைய ஐடியா. உங்களுக்கு இந்த ஐடியா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுடைய விஷ். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பர்சனலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Instagram ஐடி கீழே கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் புதுசாக இந்த பிஸ்னஸுக்கு வராங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுடைய சேனல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video.